I intend to do business with Billy Kimber. Is there any man here named Shelby? I'm planning an expansion onto the racetracks. It would be an honor to work with you, Mr. Kimber. Nobody works with me. People work for me. Danny, you're a good man and a good soldier. Yes, Sergeant Major. Freddie Thorne is at the very top of my list. Well, cross him off. He won't be returning to the city. We're not going anywhere, Ada. We're going to stay here. We're going to marry here with our baby. I'm not afraid of Tommy Shelby. Thomas, you sell those guns to anyone who has use to them, you will hang. Dump them somewhere the police can find them. No. Thomas Shelby is now the beginning, the middle, and the end of your mission. So what shall I do? You must do everything you can to get close to him. Dig out a nice dress. Want to take you to the races? I warn you, I'll break your heart. Already broke. On a gathering storm comes a tall, handsome man in a dusty black coat with a red right hand. 3 கிளாஸும் அப்புறம் ஒரு பாட்டில் விஸ்கியும் கொடுக்குறியா? ஸ்காட்சா ஐரிஷா? ஐரிஷ். எனக்கு உன் கூட ரேஸுக்கு வரணும்னு தோணல. ஏன்னா நீங்க என் ட்ரெஸ்ஸுக்காக கொடுத்த 2 பவுண்ட் எனக்கு பத்தல. ஆனா 3 கொடுத்ததா ஞாபகம். அப்ப நீங்க போட்டிருக்கிற சூட்ஸ்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஓ, அதுக்கு நான் காசு கொடுக்கல. என்னோடது வீட்டுல பத்திரமா இருந்தது. உன்னோடது எரிஞ்சிருக்கோம்ல. அழகாவும் தெரியணும், அதோட சிக்கனமாவும் இருக்கணுமா? ஆனா இது ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. உன் ட்ரெஸ் மேட்டர் அப்புறம் பேசலாம். எங்களை மன்னிக்கணும் மிஸ்டர் ஷெல்பி, நாங்கள் இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிறோம். ப்ளீஸ். எங்களை இந்த பப்புக்குள்ளே நீங்கள் வர விடுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பணம் தேவைப்பட்டாலும் இல்லை நல்ல எண்ணம் இருந்தாலும் இந்த கேரசன் எல்லாத்தையும் வரவேற்கும். சரி, இது பிஸ்னஸ் பேசணும்னு சொன்னீங்க. இப்படி கேட்டது விசித்திரமாக இருக்கு ஷெல்பி. எதுக்கு வந்தீங்கன்னு நீ கேட்கறது தான் எங்களுக்கு புரியவே இல்லை. பிஎஸ்ஏவை சேர்ந்தவங்க ரோட்டில் இறங்கி போராடுறதுக்கு காரணம் தெரியும்ல. ஐரிஷில் பெயிண்ட் கடையெல்லாம் இருக்கிற இடம் ரொம்பவே பழமையானது. அங்கே தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. அது திருடப்பட்ட செய்தி. திருட்டா? என்ன? கன்ஸ் மிஸ்டர் ஷெல்பி, ஒரு படைக்கு தேவையான கன்ஸ். சரி, இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஃபேக்டரிக்குள்ள ராத்திரியோட ராத்திரியா பொருட்களை தூக்க உன்னை விட்டா யாரால முடியும்? இதை பத்தி வெளியில இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். பிகே பிளண்டர்ஸை பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்ல. வேற எந்த அளவுக்கு? நாங்க பெருசாவே தரோம். இப்ப நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் போதும் மிஸ்டர் ஷெல்பி. எவ்வளவு நாளைக்கு உங்களால அதை மறைச்சு வைக்க முடியும்? ரொம்ப கஷ்டமா போயிடும். நிறைய பணம் தரோம். நீங்க பணம் தருவீங்களா? எல்லார்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணி நாங்க தருவோம். என்ன பேசுறீங்க? அயர்லாந்து மக்கள் கிட்ட ஐரிஷ் ரிபப்ளிக் ஆர்மி அதை வாங்கிக்கும். எப்படி நம்புறது? நடக்கிறத பார்த்தா உனக்கு புரியல. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. இப்ப நான் சிரிக்கணுமா?
Oh, Father, why are you so sad on this bright Easter morn? மயூரி வேண்டாம், நிறுத்து. When Irishmen are proud and glad of the land where they were born. மயூரி, நம்ம பிசினஸ் தான் பேச வந்தோம், அதை நீ மறந்துடாத. I see sad memories of you, of far off distant days, when being just a boy like you, I joined the IRA. நல்லா இருந்தது. தயவு செஞ்சு வாய மூடு. சரி வா, கவலைப்படாதீங்க. நீங்க தேடுற விஷயம் கிடைச்சா கண்டிப்பா உதவி செய்யறேன். சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்க ஒருத்தரும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க போய் முடிய போதிலே தெரியல. நானும் சனிக்கிழமை மட்டும்தானே பாடுறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தீங்க. விஸ்கி அதோட வேலையை காட்டிடுச்சு. அவன் அடிமனசுல உள்ளதை பாடிட்டு போறான். ஆமா, அவங்க யாரு எதுக்காக வந்தாங்க? யாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனா அவன் பாடின அந்த புரட்சி பாட்டு குடிச்சதுனால எல்லாம் அவனோட மனசுல இருந்து பாடியிருக்கான். அதை கேட்டு நீங்க மயங்கிட்டீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அதுக்கு அர்த்தம் கூட எனக்கு தெரியாது. அப்போ இதை பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்ல நிச்சயம் ஒரு ஆள் தேவை. அடுத்த தடவை நான் வேணா மொழிபெயர்ப்பு பண்றேன். என் கூட வேலை பார்க்க விரும்புறியா? இப்பவே அதை தான் பண்றேன். அப்ப நடக்கிற ரேஸுக்கு வர முடிவு பண்ணிட்ட. இந்த நீ கேட்ட 2 pounds 10 shillings-ஐயும் வச்சுக்கோ. ரெட் கலர்ல போட்டுக்கோ. ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு மேட்சா இருக்கணும். யாரோட ஹேண்ட் கர்ச்சீஃப்? அட, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ட்ரெஸ் போட்டு நான் திருமுழுக்க சுத்தி வந்தேன் தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். I love you. I love you too. எத்தனை பேர் வந்தாலும் நீ என்னை விட்டுட்டு போக கூடாது. சீக்கிரம் வா, நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இரு. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? தேவதை மாதிரி இருக்க. மோஸ், அந்த பிளாக் ஸ்வானை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம இன்டெலிஜென்ஸ் மூலமா என்ன தகவல் வந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு ஐஆர்ஏவை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு போறாங்களா? ஆமா, 2 பேரும் குடிச்சிட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தா ஐயாரே மாதிரி தெரியல. அவங்களா இருந்திருந்தா புடிச்சு கொண்டு வந்திருப்பேன். அப்படின்னா அவங்க 2 பேரும் ஏன் வந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க பேர் என்ன? எல்லாத்தையும் அவளே பார்த்துக்க முடியுமா? யாரு சார்? ஒரு பொண்ணு நமக்காக அங்க போய் அந்த நரகத்துல தகவல் சேர்க்கிறா. ஆனா இங்க இத்தனை பேர் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியல. நாங்க சாதாரணமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சார், உளவாளி கிடையாது. ஒரு இடத்துல குற்றம் நடந்தாதான் எங்களால் அங்கே போக முடியும். அங்கே எந்த தப்புமே நடக்கல. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி சார் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? இங்க எல்லாரும் நமக்கு பயந்து போய் மறைஞ்சிருக்காங்க. அது நல்லதுக்கு இல்லை. என் வேலையை பற்றியும் அனுபவத்தை பற்றியும் ஃப்ரான்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இங்கே இருக்கிற எல்லா போலீஸுமே ஃப்ரான்ஸுக்காக தான் வேலை செய்கிறாங்க சார். நானும் என்னோட நாட்டுக்காக தினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
யாரா இங்க கட்டினது? என்ன பின்னாடியே வர? யார் நீ? போலீஸா? என்னடி ரொம்ப தூள்ற? உன்னை பார்த்திருக்கேன். கேரிசன்ல சரக்கு ஊத்தி கொடுக்கிற பொண்ணு தானே நீ? உண்மையை சொல்லு. யாருக்காக எங்களை வேவு பார்க்க வந்திருக்கிற? என்ன பண்ணாலும் எங்க ஐரிஷ உங்களால என்னாச்சு? ஆயுதம் உன்கிட்ட இல்ல? இல்ல. அப்ப நான் சொல்லலாம். ஆடாவும் ஃப்ரெடியும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த சிட்டியை விட்டு போக மாட்டேன்னு அவன் சொல்லிட்டான். நான் இதை பார்த்துக்கிறேன். தாமஸ், நான் பார்த்துக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்க? ஃப்ரெடி ஒரு காம்ரேட், அவன் எங்க வேணாலும் இருக்கலாம். அதையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். மலர்கோத் அனுப்பலான்னு இருக்கேன். எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அவன் இங்கிருந்து போக மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னான். ஃப்ரெடி இங்க இருக்க மாட்டான்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். யாருக்கு ப்ராமிஸ் பண்ண? ஃப்ரெடி இங்க திரும்ப வர மாட்டான்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லிருந்தேன். இதுதான் எங்க டீல். என்ன டீல் இது? அது நம்ம ஃபேமிலிக்கு சொல்லணும்னு தோணல. அப்புறம் எதுக்கு நமக்குள்ள மீட்டிங் போடுறோம்? உன்னோட இந்த டீலால ஆடா ஃப்ரெடியோட வாழ்க்கையே நரகமாக போகுது. ஒருவேளை இதனால யுத்தம் கூட வரலாம். ஃப்ரெடி இந்த இடத்தை விட்டு போயாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். கொல்லப்பட்டவன் பப்ல குடிச்சிட்டு போன பிளாக் ஸ்வான்னு தெரிய வந்திருக்கு. அந்த விஷயத்த நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. அந்த பணம் இருந்த இடத்துல ஒரு பொண்ணு பதட்டமா ஓடினதா அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க. அது ஒரு பொண்ணு சார். அவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாவும் இருக்கலாம். சரி, இப்ப நீ என்கிட்ட என்னதான் சொல்ல வர்ற? நீங்க தானே ஒரு பொண்ணு உங்களுக்கு ஸ்பையா வேலை பார்க்கறதா சொன்னீங்க. இப்படி நடந்ததுக்கு அவளும் ஒரு காரணமா இருக்கலாம்ல. சுட்டு கொன்னு இருக்காங்க, அதுவும் இந்த பெல்ஃபாஸ்டுக்குள்ள. புரட்சியாளர்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டே போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சாகட்டும், நாம நின்னு வேடிக்கை பார்ப்போம். இன்னொரு முறை அவளை உளவாளின்னு சொல்லாத. அவ நம்மள ஒருத்தி தான். புரிஞ்சது சார், இனிமே நான் சொல்லல.
நல்ல வேலை அங்கிருந்து தப்பிச்சிட்டோம். அம்மா இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? இதுல 200 பவுண்ட் இருக்கு ஃப்ரெடி. இது எதுக்கு? நமக்காக. இதை வச்சுட்டு நம்ம ஹனிமூன் போக போறோம். இந்த பணம் யாரோடது? எங்க குடும்பத்தோட பணம். இந்த பணத்தை வாங்கிட்டு வாழ்றதுக்கு அவ விதவியா இருக்கலாம். அப்படிலாம் பேசாத ஃப்ரெடி. டாமி இதை சும்மா விட மாட்டான். நேரம் கடந்துருச்சு. ஒரு கம்யூனிஸ்டால எங்க பிசினஸ் பாதிப்படையக்கூடாது. அதனால நீ இந்த இடத்த விட்டு போயாகணும். என்னால தாமச சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? உன்னால முடியாது. பிரச்சனை கைமீறி போனா அவன் என்ன முடிவெடுப்பான்னு யாருக்கும் தெரியாது. நீங்க இங்கிருந்து போறதுக்காக நானே நேரா போய் உங்க 2 பேருக்கும் டிக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்த போட்லயே லிவர்பூல்ல இருந்து நியூயார்க்கு போறீங்க. அமெரிக்கா போறோம் ஃப்ரெடி. அந்த இடம் நீ நினைச்ச மாதிரி இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஆண்களை பெண்கள் நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? நீயா எதையும் பண்ணி வைக்காத. அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிச்சு சொல்றது மட்டும்தான் வேலை. அவனை கொல்லலைன்னா என்னால அந்த தகவலை சொல்ல முடியாது. உன் சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுக்கோ. நீயா முடிவெடுக்காத. ஒரு ஐயாரேன்னு தெரிஞ்சு நீ எதுக்கு அவங்க பின்னாடி போன? அவங்க பின்னாடி போனா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைச்சேன். நீ ரூல்ஸை மீறிட்ட. நீ கேரிசனை விட்டு சீக்கிரம் வெளியே வர்றதுதான் நல்லது. முடியாது. நாளைக்கு செல்டன்ஹாம் போறேன். எதுக்காக நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க? ஏன்னா இது ஆக்டிவ்ல இருக்கிற ஒரு மிலிட்டரி மிஷன். நான் இப்பவும் கடமையை மட்டும்தான் செய்யறேன். கிரேஸ், அது ஒரு மரண கூடாரம். ஃபைனான்ஸை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, அவனால உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உடைஞ்சு போயிருப்பேன். உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறை எனக்கு புரியுது. ஆனா இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். என் அப்பாவுக்காக இதை செய்ய நீங்க வேணும். உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். வாங்க மிஸ்டர் ஷெல்பி. உனக்கு என்ன வேணுமோ அந்த சூட்டை வாங்கிட்டாங்க சார். காலையில வந்து வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியும். சரி சரி, போங்க போங்க போங்க. ப்ளீஸ், இங்க எந்த சண்டையும் வேண்டாம். கவலைப்படாத, நாங்க நண்பர்கள் தான். இந்த சூட் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப கச்சிதமா இருக்கும். அதை நான் தான் வாங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி எனக்கு நிறைய தெரியும் மிஸ்டர் கிம்பர். அதோட உங்களுக்கு குடைச்சலா இருக்கிற அந்த லீ பிரதர்ஸை பத்தியும் தெரியும். அதோட அவங்க ஷெல்டன்ஹாம் ரேஸுக்கு எதுக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறதுக்காக. ஆனா அவங்க பாச்சா என்கிட்ட பலிக்காது. இல்ல, உங்ககிட்ட எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கே அது தெரியாம தடையுமே இல்லாம அவங்க திருடிடுவாங்க. லீ குடும்பத்தை எங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? நம்ம நண்பர்கள், அதனாலதான் எச்சரிச்சேன், அவ்வளவுதான். நம்ம ஷெல்டன்ஹாம்ல பார்க்கலாம். நீ நேரா நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. நீ ரேஸுக்கு வரும்போது நம்ம பார்ல பார்த்து அந்த பொண்ணையும் கூட கூட்டிட்டு வா. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சரிதான் ஃப்ரெடி, அப்படியே செய்வோம். தோழர்களே, உங்களுக்கே தெரியும், சட்டத்துக்கு விரோதமா தான் இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் கேம்பல் நம்ம இடத்துக்குள்ள வந்தது பெரிய தப்பு. 3 பேருக்கு மேல நின்னு கும்பலா பேசக்கூடாதுன்னு அவன் நமக்கு ஆர்டர் போடுறான். அதனால சட்டத்தை மதிக்கிற விதமா நாம 3 பேரா பிரிஞ்சு நின்னு பேசணும். சத்தம் கேக்குதா தோழா? இந்த விசில் சத்தம் மேல இருக்கிற நமக்கு அவங்க கொடுக்கிற எச்சரிக்கை. அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்மளை தடுக்க முடியாது. அதனால எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருங்க.
ஸ்ட்ரைக் பண்ண தயங்க மாட்டேன்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. போராடுவோம். எல்லாரும் கலைஞ்சு போங்க, கலைஞ்சு போங்க. இந்த செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்க. அதுக்கப்புறம் அவங்களால நம்மள தடுக்கவே முடியாது. இங்க என்ன நடக்குது? மொத்த போலீஸும் ஒன்னா சேர்ந்து ஃபேக்டரியில சோதனை போடுறாங்க. ரெட்டி அங்க இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எனக்கும் தெரியும். அவங்க கூட தான் ஐடா இருக்கா. பர்மிங்ஹாம்ல 4 இன்ச் ஹீல்ஸோட சுத்துற அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவளும் போராளியா மாறிட்டா. இப்ப அவங்க எலி மாதிரி நம்ம சிட்டி ஃபுல்லா பரவிருக்காங்க. அவ எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். டாமி ஆர்த்தர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான். மறுபடியும் அவனுக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, ரொம்ப சோகமா இருக்கான். மக்கள் என்கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் உண்மையா? அவ கூட சொல்லல. இப்போ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆர்த்தர் தான் அந்த பிளாக் ஸ்வான் செத்ததுக்கு காரணம்னு சொல்றாங்க. யார் அவங்க? நான் எதுக்கு கொல்லணும்? அது மட்டும் இல்ல, அந்த பீக்கி பிளைண்டர்ஸ் தான் கன்ஸ பிஎஸ்ஏல இருந்து திருடி இருக்கிறதா பேசிக்கிறாங்க. என்ன கன்ஸ் அது? என்ன நம்ப, நம்மளோட நல்லதுக்காக தான் நான் இதை செய்யறேன். அந்த கன்ஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் டாமி. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத. ஆர்த்தர், நான் சொல்றத கேளு. நீ நம்மளோட குடும்பத்துக்காக ரொம்பவே ஓடி உடைச்சிட்ட. உனக்கு ஓய்வு தேவைப்படும் நினைச்சேன். நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்க. குறைய பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. நாம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. அது எல்லாம் நமக்கு தேவைப்படும். யோசிச்சு பாரு. நம்ம கிட்ட மிஷின் கன்ஸ் இருக்கு. அதனால நாம இனிமே மணல் அடிச்சுக்கிட்டு பொருள வேண்டாம். புரிஞ்சுதா? ஏன் கூட வா. உனக்காக ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன். வா. இதுதான் நீ சொன்ன அந்த ஏற்பாடா? நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஆர்த்தார். ஞாபகம் இருக்கா? நம்ம பிரான்ஸ்ல இருக்கும்போது நீ என்கிட்ட சொன்னது. நம்ம இங்கிலாந்து போன உடனே நமக்குன்னு ஒரு பப் இருக்கணும்னு சொன்ன. அதான் இது. உன்னை புரிஞ்சுக்க முடியலடா. புரிஞ்சிக்கவே முடியல. இதை விற்க போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்மளை தாண்டி இங்க எதையும் விற்க முடியாது ஆர்த்தார். நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க போறோம். இனி இந்த பிசினஸ் வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் கணக்கு காட்ட போறோம். ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதே. நீ இந்த பப்லயே உன்னோட நேரத்தை கழிச்சா மட்டும் போதும். போர் அடிச்சா இங்க இருக்கிற சரக்கு எடுத்து குடி. ஆனா எல்லாத்தையும் நானே காலி பண்ணிடுவேன். உன் இஷ்டம். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். சாரி ஜென்டில்மேன்,
நீங்க உள்ள வந்தது கவனிக்கல. உங்களுக்கு என்ன வேணும்? மோசமான குழந்தைங்க விளையாட்டுத்தனமா என்னென்னமோ பண்ணிடுறாங்க. மிஸ்டர் கேம்பரிக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? இன்னைக்கு யூனியன் மெம்பர்லாம் ஒன்று சேர்ந்து பிஎஸ்எஃப் எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்றதா பேசிக்கிறாங்க. அந்த ஃப்ரெடி த்ரோன் இனிமே இங்க வரமாட்டான்னு நீ தானே ப்ராமிஸ் பண்ண. அவன் இங்க இருக்கான்னு தெரியும். இதை நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியலன்னா இன்ஸ்பெக்டர் கேம்பிள் உன் இடத்துக்குள்ள எந்நேரமும் நுழைவாரு. சொன்னல, இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஃப்ரெடி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கானாமே. பெட்ல நீங்க ஜெயிச்சதை வச்சு உங்க மொத்த குடும்பமும் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னா அந்த ஃப்ரெடி த்ரோனை எங்ககிட்ட ஒப்படைச்சிடு. ஒருவேளை அந்த கும்பலை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா நிச்சயமா உன் தங்கச்சிக்கும் 4 வருஷம் ஜெயில் தான். அவனை நீ ஒப்படைச்சிட்டனா உன் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. நல்லா நிம்மதியா போய் தூங்க. நீங்க ஃப்ரெடி த்ரோனை பாத்தீங்களா? இல்ல. டாமியா? நான் ஃப்ரெடியை கண்டுபிடிக்கணும். கொஞ்சமா இது குடி. இல்லைன்னா அவனை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஒருத்தருக்கு கொண்டு பாங்க. இரு, யார் யாரை கொல்ல போறா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணியா ஃப்ரெடி? நானே சொல்லணும்னு நினைச்சேன். இது எனக்கு தேவையில்லை டாமி. பாலி தான் இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. பாலி இது உங்க மேல உள்ள அக்கறையில செஞ்சிருக்கணும், இல்ல போதையில செஞ்சிருக்கணும். உன்னோட நேர்மைக்காக நீ இதை பயன்படுத்த வேண்டாம்னு நினைச்சிருக்க, அப்படித்தானே? நான் இன்னும் முடிக்கல. உட்காரு, உட்காரு, உட்காரு. அந்த கன்ஸை பத்தி நாம பேசலாமா? நம்மள யார் நீச்சல் அடிச்சு அந்த சைடு போவோங்கிற போட்டி வச்சுப்போமே, அது நான் உங்ககிட்ட பிசினஸ் பேசதான் வந்திருக்கேன் டாமி. அப்ப இது எல்லாமே உன்னோட திட்டம் தானா? ஐடா மேல கை வைக்க உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அவ ஷெல்பி குடும்பத்தை சேர்ந்தவ. உன்னோட கேவலமான திட்டத்துக்கு அவளை பயன்படுத்திக்கிட்டால. உன்னோட ஆசைக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை நரகத்துல தள்ளிட்ட. அப்படி இல்ல. நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவளை காதலிக்கிறேன் டாமி. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். நானா அவளுக்கு உயிர் டாமி. வேணும்னா நீ அவளையே கேட்டு பாரு. இந்த கல்யாணம் ரொம்ப நாள் நிலைக்காது.
ஃப்ரெடி உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். அதோட அந்த போலீஸ் வேற ஃப்ரெடி இதுக்கு மேல இங்க இருந்தான்னா அவன் ஐடாவை அரெஸ்ட் பண்ணுவேன்னு மிரட்டுறான். இதுக்கு மேலே என்ன தடுக்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் நான் ஏன் வழியில போறேன். என்ன பண்ண போற? சரி, அப்படியே பொறுமையா போலாம். ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட டார்ச் இருக்கு டாமி. கவனமா போ. பொறுமையா போ. அப்படிதான். நம்மளுடைய எல்லா கஷ்டமும் இதுக்கப்புறமா தீர போகுது. சீக்கிரம் கிட்ட வா. Tommy! 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 திறந்துதான் இருக்கு. ஒரு தகவலை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன் சார். அஜேஸ், அப்படி லண்டன் வரைக்கும் பரவன செய்தி என்ன? சிவப்பு தொப்பி போட்ட ஒருத்தரை நான் பப்ல பார்த்தேன். ஐரிஸ் பப்ல. பர்மிங்ஹாம்ல நடந்தது ஒரு கிழமை சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நமக்கு பிரச்சனைன்னு பேசிட்டு இருந்தான். ஒரு 5000 சுட்டிருக்காங்க. அதோட இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னான். நிச்சயமா பீக்கி பிளைண்டர்ஸை சேர்ந்தவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. அதான் அடுத்த கப்பலை பிடிச்சிட்டு இங்க வந்துட்டேன். எல்லாமே உண்மையா? இல்ல, ஆனா உண்மையை விட போய் தான் இங்க வேகமா பரவும். நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னு யாராவது ஒருத்தரை போய் அங்க பேச சொல்ல. ஒருவேளை அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுவே பிரச்சனையா மாறலாம். இல்லைனாலும் உனக்கு பிரச்சனை வரும் டாமி. நீ குடிக்கிற விஸ்கி, அடிக்கிற சிகரெட், உள்ள வரும்போதே அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நானும் சில நேரம் அடிக்கிறது உண்டு. அதை என் காதலினே சொல்லுவேன். நான் தேவையில்லாம பேசுறேனா டாமி? ஆமா, ஆனா அதை என் நல்லதுக்காக தானே சொல்ற. சில சமயம் அது கெட்ட கனவா துரத்துது. நான் போய் சொல்லிட்டேன். அவங்கள காப்பாத்த தவறிட்டேன். அந்த செவருக்கு பின்னாடி அவங்க இருப்பாங்கன்னு நான் யோசிச்சிருக்கணும். எப்படியாவது சூரிய உதயத்தை பாத்திர முடியாதான்னு நான் ரொம்பவே வேண்டிப்பேன். இனி வேண்டவே கூடாதுன்னு நான் யோசிப்பேன். எல்லாம் மாறிடும்னு தினமும் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை
நிச்சயம் அதுல ஜெயிக்காம விட மாட்டேன். Sun is high up in the sky in my car, drifting down into the abattoir. You see what I see, dear? The air grows heavy. Listen to your breath, entwined together in this culture of death. Do you see what I see, dear? Sliding over here, let me give you a squeeze to avert this unholy evolutionary trajectory. Can you hear what I hear, babe? Does it make you feel? உங்க தங்கச்சி இங்க வந்தா உங்க 2 பேரையும் நினைச்சு அவ கவலைப்படுறா. அவளுக்கு இப்போ உடம்பும் சரியில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவளுக்கு தேவையில்ல அமைதியான வாழ்க்கை தான். அதான் அவ விரும்புவா. அவளுக்கு அவன் தானே முக்கியம். அவ உன்னை பத்தி தான் பேசினா. உன்னாலதான் இதை சரி பண்ண முடியும்னு சொன்னா. சரி, அவன் என்ன பண்ண போறான்? உன் தங்கச்சி ரொம்ப நல்லவ. அவளால எப்படி பொறுத்துக்க முடியும்? அண்ணனும் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டா எப்படி நிம்மதியா இருப்பா? பேசுனா எல்லாம் சரியாயிடும். உன்கிட்டயா? ஏன் கூடாது? ஒரு பார்மேடா அதுதானே என் வேலை. எல்லாரும் பார்மேட் கிட்டதான் அவங்க பிரச்சனைய சொல்லுவாங்க. நீயும் ஃப்ரெடையும் சண்டை போடுறதுக்கு என்னதான் காரணம்? நான் நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்து உன்னை பார்க்கறேன். ட்ரெஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன், பிடிச்ச மாதிரியே. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆயிலையும் கிரீஸையும் அவன் மாத்திக்கிட்டு இருக்கான். ஷெல்டன்ஹாம்க்கு இதை என்ன கூட்டிட்டு போயிடுமா காலி? ரொம்ப நேரமா இவன் மோட்டாரோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். இல்ல, இதோட இதயமே மோட்டார் தான். அதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, டாமி அங்க போக நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா தயார் பண்ண. ட்ராக்ல லீவ் குடும்பத்தை எதிர்த்து, அந்த கிம்பர் ஆட்களை எதிர்த்து, அப்புறம் போலீஸையும் எதிர்த்து நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க டாமி? கொஞ்சம் அதை சுத்தி விடு சார்லி. இந்த கார்ல 4 சீட் இருக்கு. கூட வேணா நீ ஆட்களை கூட்டிட்டு போ. ஆனா வரும்போது உயிரோட வா. நானும் அந்த பொண்ணும் தான் போறோம். நம்ம 2 பேர் மட்டும் தான் இந்த ரேஸ பாக்கிறதுக்கு போறோமா? ஆமா, அதுக்கு என்ன?
பசங்களா, இதுக்கப்புறம் நம்மள தடுக்க யாரும் இருக்க கூடாது. நாம தான் ராஜாவா இருக்கணும். இங்க இருந்து செல்டன்ஹாம் ரேஸ் ட்ராக்குக்கு போக 60 மைல் இருக்கு. ஜானி, இப்ப நாம அவங்களை என்ன பண்ண போறோம்? அந்த லீவ் ஃபேமிலிக்கு நாம எல்லாரும் சேர்ந்து சங்கூத போறோம். சரியா சொன்ன. இதுவரைக்கும் அந்த லீவ் ஃபேமிலி ட்ராக் உள்ள புகைய போட்டு பட்டியலை மாத்தி காசு அடிச்சாங்க. ரொம்ப சாமர்த்தியமாவே வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம் அவங்கள தடுக்கிறோம். அந்த கிம்பரோட ஆளுங்க அவங்கள தானே காவலுக்கு இருக்காங்க. கிம்பரோட ஆட்கள் எல்லாரும் உதவாக்கறங்க. அவங்க கண்ணுல மண்ணை தூவி லீ குடும்பம் அதை வேற வழியா கடத்தலாம். இப்பதான் நாம யாருன்னு அந்த கிம்பருக்கு காட்டணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கங்க. நம்ம கன்ஸை பயன்படுத்தினா அதை புடுங்க. கிம்பர் குடும்பம் இங்க வந்துடும். அதனால சத்தமே இல்லாம அவங்க கதையை முடிக்கணும். வர பணத்துல ஷேர் கொடுப்பாங்கல்ல? எனக்கு தெரியல. நமக்கு பணம் முக்கியம் இல்ல. நாம் எல்லாரும் தான் டாமியோட ஆர்மிஸ். அவனோட நம்பிக்கை. வாங்க போலாம். எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சுட்டல. நம்பர் 36 இல்ல 7. உண்மையில இதுக்குள்ள வரதுக்கு நம்ம அனுமதிச்சிட்டாங்களா? ஆமா, நான் தான் ரேஸ் ட்ராக்குக்கு பின் வழியா வரலான்னு முடிவெடுத்தேன். சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ட்ராக்ல நீதி நேர்மை எல்லாம் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ரவுடி தான். எப்படி போகணும்? அப்ப நீங்க பந்தயம் கட்ட போறீங்களா? ஆமா, பந்தயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் நீ என் கூட இருக்கிறது அதிர்ஷ்டம் தான். இல்லைன்னா என் பணத்தை நான் வீணடிக்க மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ரேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? எப்படின்னு எனக்கே தெரியாது. கவலைப்படாத, எனக்கு நாம ஜெயிச்சிடலாம். சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேன். என்ன? உன்னோட பாதுகாப்புக்காக தான் இதை நான் சொல்றேன். நீ இப்போ லேடி சாரா வழிவிடுங்க. லேடி சாரா டுகன் ஆஃப் கானமாழா, உன் குதிரையை ஓட்ட போற அந்த பையனை பாக்குறதுக்காக நீ இங்க வந்திருக்க. ஒருவேளை நான் யாருன்னு யாராவது கேட்டா என்ன புருஷன்னு சொல்லு. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லு. உள்ள வா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் அப்படியே நிக்கிற? கேரிசன்லயும் இதை அரங்கேற்றிடலாமா? நீ டான்ஸ் ஆடுவியா? முறையா கேட்டா ஆட வரேன். லேடி சாரா கானமாழா, என் கூட டான்ஸ் ஆடுவீங்களா? ராபர்ட், அந்த பீக்கி பிளைண்டரை இங்க வர சொல்லு. சொன்னல மிஸ்டர் கிம்பர், அவ கொஞ்சம் தைரியமான ஆள் தான். அவளை பார்த்தாலே உடம்பு அப்படியே சூடாகுது. போர்ட்ல இருக்கிறத மாத்த எவ்வளவு வாங்கின? சொல்லையோ 5 பவுண்டு. உன் கூட பிசினஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹலோ ரேஸ், தொழில் எப்படி போகுது? எழுந்துறான் நாய. யாருகிட்ட உன் வேலையை காட்டுறேன்?
இனி உன் பருப்பு வேகாது. எங்க காவலுக்கு இருக்கிறத நாங்க. இப்ப நான் சொல்ல போறத நல்லா கவனிச்சுக்க. இனி கிம்பரோட ஆளுங்க கண்ணுல உங்களால மண்ணை தூவ முடியாது. புரிஞ்சுதா? இதுக்கப்புறமும் ஏதாவது பண்ண நினைச்சா திருட்டு போற பணத்தை காப்பாத்த ஒரு கமாண்டரா நான் என்ன வேணா பண்ணுவேன். இது பீக்கி பிளைண்டர்ஸோட ஆர்டர். உங்க வலது காலை விட இடது கால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப வேகமா நகருது. அப்புறம் நல்லா தானே ஆடிட்டு இருந்தோம். இப்ப எங்க போறீங்க? என்னால ஒரே வேலையை செய்ய முடியாது. ஏன்னா நான் ஒரு பிசினஸ் மேன். கடவுளே, உண்மையாவா சொல்றீங்க? நான் எப்பவுமே அப்படிதான். லீ ஃபேமிலி அடிச்ச பணத்தை டெமன் ரோட்லயே மடக்கி பிடிச்சிட்டோம். ஒன்னத்தையும் மிச்சம் விடல. ட்ரெஸ் அழகா இருக்கு. என் பாருக்கும் இதே மாதிரி போட்டு வையன். போய் எல்லாரும் குடிங்க. யாருக்காவது அடிபடிச்சா? முகத்துல சின்ன கீரல் மட்டும்தான். நம்ம போலாம் லேடி சாரா. கலந்துக்கலாமா? யாரு? உங்களோட பணம் தான் மிஸ்டர் கிம்பர். என்னோட அண்ணன் தம்பிங்க தான் மீட்டாங்க. அந்த லீ குடும்பத்துக்கிட்ட இருந்து சொன்ன மாதிரியே உங்க பணத்தை காப்பாத்திட்டோம். உங்க பாதுகாப்புல பிரச்சனை இருக்கு மிஸ்டர் கிம்பர். உங்க பசங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. உங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருக்கோம். உங்க ரேஸ் ட்ராக் செக்யூரிட்டிக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்துப்பாங்க. இது மூலமா நீங்க நிறைய பணத்தை காப்பாத்திக்க முடியும் மிஸ்டர் கிம்பர். பதிலுக்கு நீங்க என்ன தருவீங்க? கிடைக்கிறதுல 5%. அதோட 3 லீகல் பீட்டிங் பிக்சர்ஸ். முக்கியமா நதிக்கு வடக்கு பக்கத்துல இருக்கிறது வேணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அடுத்த வருஷம் நாங்க செஞ்சு தருவோம். என்ன சொல்ல போறீங்க மிஸ்டர் கிம்பர்? உன் பிசினஸை பத்தி என் அக்கௌண்டன்ட் கிட்ட பேசிக்கோ. நான் டான்ஸ் ஆட போறேன். உன்னை கூட்டிட்டு வந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கான். என் கூட டான்ஸ் ஆடுறியா? ஒரே நேரத்துல எத்தனை பேரை உன்னால வேலைக்கு வைக்க முடியும்? இங்க வேலை செய்ய நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஒரு புக்கிக்கு 2 கார்ட்ஸ் தேவை. ஒரே ஆள் தானே இருப்பாங்க. எங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நாம இந்த கான்ட்ராக்டை பத்தி பேசலாமா? எப்பவுமே லீ குடும்பத்தை நாமளே ஜெயிக்க முடியாது. அதுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. போலீஸால பிரச்சனை வரலாம். நேர்மையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? என்ன பேசி டீல முடிச்சிட்டியா? இல்ல, இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம். ஓகே, இந்த பேச்சுவார்த்தையில என் நிபந்தனையும் சேர்த்துக்கோங்க. அது கிம்பர் ஒன்று டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட அது இங்கிருந்து ரொம்ப தூரம். அப்புறம் இந்த அக்கௌண்டன்ட் கிட்ட பிசினஸ் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நீ கிம்பர் கூட போறியா? நானும் அவனும். ஆமா, நானும் இங்க வேலையை முடிச்சிருவேன். உனக்கு ஓகே தானே? வேணும்னா நீ யோசிச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ. என்ன நினைச்சியா? அப்படி பார்த்தா எல்லாருமே ஆசைக்காக வரவுள்ள நீ தான் என் கூட வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. அதனால நீ எப்பவும் கவனமா இருக்கணும். 2 மணி நேரத்துல இந்த டீல் முடிஞ்சிடும். நான் வந்துடுவேன். அவன் சரியான பொம்பளை பொறுக்கி. அவன் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டா ஓங்கி ஏத்து நாடி அடங்கிடணும். இப்படி ஒரு கான்ட்ராக்டே போடல. என் சாம்ராஜ்யத்துக்கு நீ அங்கமா இருக்கணும்னா சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும்.
இன்னொரு டீல் போட்டுக்கலாமா? வேணும்னா என் செல்லத்தை நீ ட்ரை பண்ணி பாரு. சரி, டீலுக்கு ஒத்துக்கிறேன். 2 மணி நேரம். கொஞ்சம் கவனமாரு, அசந்தா எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுருவா. நம்ம போலாமா? என்னை கூட்டிட்டு போக சொல்லி உன்கிட்ட அவன் டீல் போட்டானா? அதுக்காக தான் இப்படி பண்றியா? அவ வேணா நான் அப்படி இல்லை. அவனை பாக்குற வரைக்கும் நான் சுதந்திரமா இருந்தேன். இந்த தொப்பி நான் பண்ணது. பணக்காரி மாதிரி தெரியுதா? அது ரொம்ப அழகா இருக்கு. உண்மையாதான். உண்மையாவே ஒரு உண்மை சொல்லணும்னா இல்ல, நடக்கிறது என்னன்னு அவளுக்கே தெரியாது. ரேஸுக்கு பின்னாடி இருக்கிற என் குணத்தை உனக்கு காட்டுறேன். டான்ஸ் சரியா ஆடுறது எப்படின்னு சொல்லி தெரியா? ஆனா மியூசிக் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சார்லஸ்டன் நல்லா இருக்கும். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, உன் கூட இப்படிதான் ஆடணும். கமான், ஏன் பின்னாடியே போற? முன்னாடி வா. இவ்வளவு பெரிய வீடு நீ பார்த்ததே இல்லையா? ஐயோ, இழுக்கிறாளே. பார்க்கறதுக்கு கதாநாயகி மாதிரி இருக்க. நான் சிகரெட் அடிக்கணும். கை தவறி கீழே விழுந்துருச்சு. வந்து இதை எடு. அத நீயே எடு. இப்ப நீ என்னோட வேலைக்காரி. மூடிட்டு நான் சொல்றதை கேட்டு அப்படியே வேலை செய். வந்து இத பொறுக்கு. என்னடி கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைக்கு மேல ஏறி துள்ற? படுடி. 2 மணி நேரத்துல முடிகிற வேலைய ஜவ்வா இழுக்கிற. சொல்றதை கேட்டு ஒழுங்கா படு, இல்லைன்னா நான் உன் மூச்சையை நிறுத்திடுவேன். புரியுதா? சார் வரலாமா? போடா சார். போகாதீங்க சார். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வேணும். ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. நான் சொல்றத பொறுமையா கேளு. நான் அவளை கவனிச்ச வரைக்கும் அவ ரொம்ப நல்லவ. பேசினதை வச்சு சொல்றேன். இவ கூட இருந்திருந்தா நீ அந்த வாழ்க்கையை தொலைச்சிருப்ப. அவளுக்கு இருக்கிறது ஒரு வியாதி. ஆமா, செல்ஃப்லெஸ். இந்நேரம் நீ எல்லாத்தையும் முடிச்சிருப்பியோன்னு நினைச்சு பதறி அடிச்சு ஓடி வர. சேர்ந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, எதுவும் நடக்கல. விடுங்க, அவ தானே. போய் கார்ல வெயிட் பண்ண. எனக்கு போறதுக்கு வழி தெரியும். நாங்களும் வெறும் கை கொடுத்து பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். Start of the day, I was Lady Sarah of Connemara. By the end, I was a whore with a clap. You're a fucking bastard offering me like that. But then you change your mind. Why did you change your mind, Thomas? Take a little walk to the edge of town and go across the track where the viaduct
looms like a bird of doom as it ships